பதவி பறி போகுமா சார்? இந்த மானங்கட்ட அரசு அதை செய்யாது. இந்த மானங்கட்ட அரசு ஏனென்றால் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம், PS வீரப்பா தான் தலைவர். அலிபாபாவும் நல்லவன் இல்லை, திருடியவன் திருடியதை அவன் திருடி கொண்டு போனான். அது எம்ஜிஆர் நடித்த காரணத்தினால் நமக்கு அது ஒரு நியாயமான பாத்திரம் போல தோன்றுகிறதே தவிர, என்றால் எம்ஜிஆர் ஒரு நியாயமான பாத்திரங்களில் தான் நடிப்பார், நியாயமானவரும் கூட. PS வீரப்பா தலைமையில் 40 திருடர்கள் இருக்கிறார்கள். அவனெல்லாம் வீரப்பாவுக்கு கட்டுப்பட்டவன். நம்முடைய முதலமைச்சருக்கு மற்ற மந்திரிகள் கட்டுப்பட்டது போல எல்லாரும் அடித்து கொண்டு வருவது பொதுவில் வைக்கப்படும். ஆனால் இங்கே அடித்து கொண்டு வருவது ஸ்டாலின் வீட்டுக்கு போனது போக இவர்களுக்கு ஒரு பகுதி இருக்கும். இது ஒரு திருட்டு கூட்டம், இது நாடாளுவதற்கு தகுதி இல்லாத கூட்டம். என்ன இது சுயாட்சி பேசும், மாநில உரிமைகள் பேசும், எல்லாம் பேசும். எதற்கு என்றால் இன்னும் கொள்ளையடிப்பதனுடைய பங்கை கூட்டுவதற்கு. இந்த 10 இந்த நியாயமில்லை கவர்னர் நடந்து கொண்ட முறை என்றாலும் கூட, அவர் சட்ட வரம்பை மீறி நடந்து கொண்டார் என்றாலும் கூட, இப்பொழுது வாத்தியார் வேலையும் துணைவேந்தர் பதவியும் இவர்களிடம் கொடுத்தால் என்ன செய்வார்கள்? வாத்தியார் வேலைக்கு 40 லட்சம், துணைவேந்தர் பதவிக்கு 10 கோடி. இதுதான் நடக்கும்.